நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அப்படி எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் அருமையான நேரத்தை கொடுத்திருக்கிறார், அருமையான நாளை கொடுத்திருக்கிறார். கோடி அற்புதர் வழியாக அவரோடு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த காமணி நேரம் அவரை ஆராதிக்கப் போகின்றோம், துதிக்கப் போகின்றோம், மகிமைப்படுத்தப் போகின்றோம். இந்த ஆண்டவர் தான் நம்மை பார்த்து சொன்னார், என்னை மகிமைப்படுத்த நான் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவே ஆண்டவர். ஆண்டவர் எனக்கு நாவினை கொடுத்திருக்கிறார், அதை கொண்டு அவரை புகழ்ந்து பாடுவதற்கு. இந்த வார்த்தையை உள்ளத்தில் தாங்கிய வண்ணமாக இந்த ஆண்டவரை நமது நாவினால் வார்த்தையால் அறிக்கையிடுவோம், மகிமைப்படுத்துவோம், துதிப்போம், ஆராதிப்போம். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லுங்க, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. டி மைனர் படிப்பா. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சேர்ந்து பாடுங்க. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மீண்டும் எல்லோரும், ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. பாடுங்க. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. கரங்களை உயர்த்தி, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள், ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை. நீங்க மட்டும் எல்லாரும் சந்தோஷமா உம்மை தொழுதிடுவே. கரனை தட்டிக்கொண்டு, ஆராதனை நாயக நீரே. வெரி குட். ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ
ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. கரை உயர்த்தி ஆராதனை. ஆராதனை நாயகர் நீரே. வெரி குட், நல்லா பாடுறீங்க. ஆராதனை வேந்தனும் நீரே. இன்னும் சத்தம் ஒரு முறை. ஆராதனை நாயகர் நீரே. சூப்பர். ஆராதனை வேந்தனும். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவனீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவனீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழுடன் துதித்திடுவே. என் முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழுடன் துதித்திடுவே. கரங்களை உயர்த்த ஆராதனை. ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை நாயகரே. ஆராதனை வேந்தனும் நீரே. மீண்டும் ஒரு சத்தமாக. ஆராதனை நாயகர் நீரே. Adore you, Lord. ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடவே. கரங்களை உயர்த்தி ஆராதனை. ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை நாயகரே. ஆராதனை வேந்தர் நீரே. இன்னும் உற்சாகம் ஒரு முறை. ஆராதனை நாயகர் நீரே. சூப்பர் ஆராதனை, நல்லா இருக்குது. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை. ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. இன்னொரு முறை சந்தோஷமா. ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை வேந்தர் நீரே. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் ஆண்டவர், இயேசுவின் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர். அப்படியே அமருங்க. அமர்ந்து சில மணித்துளிகள் அமைதியா கரங்களை குவித்து கண்களை மூடி உங்கள் இதய கண்களை திறந்து இந்த ஆண்டவரோடு பேசுங்க. எந்த பேச்சுக்கு, எண்ணத்திற்கு, ஞாபகத்திற்கு இடம் கிடையாது. கரங்களை குவித்து சில நிமிடங்கள் எந்தெந்த தேவைகளை எல்லாம் மனதிலே தாங்கி வந்திருக்கிறீர்களோ இந்த ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க. உம் சித்தமானால் எனக்கு நிறைவேற்றி தாரும். நீர் விரும்பினால் நான் கேட்பதை கொடும்.
நமது குடும்பங்களை எல்லாம் இந்த ஆண்டுடைய பாதத்திலே வைத்து ஜெபிப்போம். நமது பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். படித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். இங்கே நிச்சயம் அவர்கள் நன்றாக படிப்பார்கள். இளைஞர் இளம் பெண்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். திருமணம் வரவேண்டி இங்கே வந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்காக நாம் ஒப்பு கொடுப்போம். திருமணமாகி குழந்தைகளை பெற்ற பிறகு சமாதானம் இல்லாத குடும்பத்திற்காக ஒப்பு கொடுப்போம். சந்தேகம் நிறைந்த குடும்பத்திற்காக ஒப்பு கொடுப்போம். பிரிந்து வாழ்கின்ற தம்பதியருக்காக ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுப்போம். உடல் நோயாலும் மனநோயாலும் தாங்கி வந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஒப்பு கொடுப்போம். இந்த திருத்தலத்திற்காக ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாளில் இந்த திருத்தலத்திற்கு வந்து கொண்டிருக்கின்ற ஜெபித்து கொண்டிருக்கின்ற எல்லா அந்தோணியார் பக்தர்களையும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க முன்னாடி பின்னாடி நினைச்சு பாருங்க, யாரோ இருக்கோம். ஆண்டவரே இயேசுவே, இதை என் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிங்க, மனதார ஜெபியுங்க, உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். கோடி அற்புதர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் நமக்காக உதவி செய்வார். அவர் நம்மோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார். நம்மை போன்ற ஒருவர் தான் அவரும். உங்கள் பக்கத்தில் அமர்ந்து இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறார். ஒப்பு கொடுப்போம். நம் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கும் பொழுது கடவுள் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். இதுதான் உண்மை. நான் நம்பிக்கையாக இருக்கிறேன், கேட்டது கிடைக்கல, அதெல்லாம் ஒரு பக்கம். நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபியுங்க, அந்த நம்பிக்கையோடு உங்களுக்கு நல்லது நடக்கும். கண்களை திறந்த ஆண்டவரை பாருங்க. உங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டிருக்கிறார். தொடர்ந்து அவரை ஆராதித்து அவரது அபரிவிதமான ஆசீர்வாதத்தை 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக பெற்று திருப்பலியிலே பங்கெடுப்போம். தொடர்ந்து ஆராதிப்போம். அமர்ந்த வண்ணமாக இந்த பாடலை பாடுங்கள். டி மைனர். ஆராதிப்பேன் இயேசுவே, ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பேன். பாடுங்க. ஆராதிப்பேன் இயேசுவே, எல்லோரும் ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன். மீண்டும் ஆராதிப்பேன் இயேசுவே, ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன். அன்பர் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன், இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன். அன்பர் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன், இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் இயேசுவே, ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன். படியிடுவோம். மாண்பு பாடி இறைவன் ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெற்று திருப்பலிக்குள் நுழைவோம். மாண்புயர். மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன்
புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனிய தேவன் வாழ்கவே. வானின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரிய இறை மக்களே, திருப்பலி உடனடியாக ஆரம்பிக்க இருக்கிறது. திருப்பலிக்கு வந்திருக்கிறவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். நிறைய நாற்காலிகள் காலியாக இருக்கிறது. தயவுசெய்து முன்னாடி சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். பின்னாடி காலியாக இருந்தால் லேட்டாக வர்றவங்களுக்கு இடம் கிடைக்கும். தயவுசெய்து இடங்களை விட்டு கொடுங்க. பக்கத்தில் சேரில் ஏதாவது பை ஏதாவது வைத்திருந்தாலும் தயவுசெய்து எடுத்து விட்டு வருகிறவர்களுக்கு அமர்வதற்கு உதவி செய்யுங்கள். திருப்பலி கருத்துகள் எழுதப்படுகின்றன. பாவ சங்கீதம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருப்பலிக்கான வாசகங்கள் மன்றாட்டுகளை முன்னதாகவே நீங்கள் சென்று பயிற்சி எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாற்காலிகள் நிறைய காலியாக இருக்குது. வெயிலில் அமராமல் உள்ளே சென்று அமர்ந்து கொள்ளுமாறும் திருப்பலியை கண்டு ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வாருங்கள் பகிரில் கலந்திடவே, கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. வாருங்கள் வாருங்கள் பகிரில் கலந்திடவே, கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே.
இகத்தில் என்றும் இனிதாய் வாழ இறைவன் ஆசி நம்மில் மலர. இகத்தில் என்றும் இனிதாய் வாழ இறைவன் ஆசி நம்மில் மலர. ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம். ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம். வாருங்கள் வாருங்கள் பலியினில் கலந்திடவே. கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. இறைவன் நம்மில் வாழ்ந்திடவே. நாமும் இறைவனில் வளர்ந்திட வேண்டும். இறைவன் நம்மில் வாழ்ந்திட வேண்டும். நாமும் இறைவனில் வளர்ந்திட வேண்டும். உறவில் நாமும் நிலைத்திடவே. உண்மை தேவனை அறிந்திடவே. உறவில் நாமும் நிலைத்திடவே. உண்மை தேவனை அறிந்திடவே. உண்டாய் கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம். உண்டாய் கூடிடுவோம், இணைந்து பாடிடுவோம். வாருங்கள் பலியினில் கலந்திடவே. கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த திருப்பலியிலே திருப்பலி கருத்தாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்ற அத்துணை கருத்துகள் நிறைவேற உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் விசேஷ விதமாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, திருமண நாளை கொண்டாடுகின்ற அத்துணை இறை மக்கள் நினைத்து பார்த்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் தமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் பாசத்தாலும் ஆரோக்கியமான வாழ்வால் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த திருப்பலியிலே உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இறைவன் ஆசீர்வாதத்தை பெற தடையாய் இருக்கிற நமது பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம், மனவருந்துவோம், மன்னிப்பிற்காக மன்றாடுவோம். இணைந்து சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை மகிழ்ச்சியான வாழ்வுக்கு இட்டுச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் எங்களுக்கு கொடையாக வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்து வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் துன்பங்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரோ உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இஸ்ரேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா? நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 திருவசனங்கள் 11 முதல் 24 வரை. அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் ஒபிராவில் உள்ள ஒரு கருவாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் எபியேசர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன் மிதியானிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி, எங்கள் தந்தையர் எமக்கு வியத்துரைத்த அவரது வியத்தகு செயல்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய், மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன்? இதோ மனேசரிலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பம், என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றார். கிதியோன், உம் பார்வையில் எமக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும். நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவு படையலை கொண்டு வந்து உம் திருமுன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார். அவரும், நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார். கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார். பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கருவாலி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார். கடவுளின் தூதர் அவரிடம், இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். ஆண்டவரின் தூதர் தம் கையில் இருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார். பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது. ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார். கிதியோன், ஐயோ, இவர் என் தலைவராகி ஆண்டவர், ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்துவிட்டேனே என்றார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு நலமே ஆகுக, அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார். அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். அது இந்நாள் வரை அபியேசர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஒபிராவில் உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
உள்ளதே, அருமையாக உள்ளதே. உமது இல்லத்தின் வாயில் முற்றங்களில் ஒரு நாள் இருப்பது மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உண்மையிலே மேலானது. உண்மையிலே மேலானது. வான்படைகளின் ஆண்டவரே, உமது இல்லம் எத்துணை அருமையாக உள்ளதே, அருமையாக உள்ளதே. வான்படைகளின் ஆண்டவரே, உமது இல்லம் எத்துணை அருமையாக உள்ளதே, அருமையாக உள்ளதே, அருமையாக உள்ளதே, அருமையாக உள்ளதே, அருமையாக உள்ளதே. Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்திய எழுதிய நற்செய்தி இயல் 19 இறை சொற்றொடர்கள் 23 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள்.
இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றுவர்கள் ஆயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றி நீங்களும் இஸ்ரேல் மக்களின் 12 குலத்தவருக்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலங்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா சொன்னா கையை தூக்கணும். ஆமென் சொன்னா கையை முன்னாடி நீட்டணும். ஹல்லேலூயா சொன்னா ஆமென் சொன்னா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். இங்க வா, திரும்பி ஆரம்பிப்போம். ஆமென். ஜோர், எல்லாம் ஜோர். ஹல்லேலூயா சொன்னா கையை தூக்கணும். ஆமென் சொன்னா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். வெரி குட். எல்லாம் ஒரு பெரிய பணக்காரர் போட்டி வச்சார் அந்த ஊரில். என்ன போட்டி கேளுங்க, அப்போ தான் சொல்லுவேன். ஒரு குளத்தை காட்டி, இந்த குளத்தில் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நீந்தி வந்துடணும். வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 3 பரிசு. முதல் பரிசு, என் சொத்தில் பாதி எழுதி வச்சிட்றேன். 2வது பரிசு, தங்கம் நிறையா வச்சுருக்கேன் கட்டி கட்டியாக, பாதி கொடுத்துட்றேன். 3வது பரிசு, நான் பெத்த மகளையே கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன். ஜெயிக்கிறவங்களுக்கு. யார் சொல்லுவா? ஒரு பெரிய பணக்காரரு போட்டி வச்சு இந்த 3 பரிசு அறிவிச்சார். ஊரில் உள்ள எல்லாம் வந்துட்டாங்க, தாத்தா பாட்டி கூட வந்துட்டாங்க. அங்கே என்ன போட்டி? அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு நீந்தி வந்தால் போதும், 3 பரிசு உங்களுக்கு. எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஆரம்பிங்க. அவர் சொல்கிறார், போட்டி ஆரம்பத்துக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நிபந்தனை. இந்த குளத்துக்குள்ளே 10-20 முதலை கிடக்குது. இந்த குளத்தில் 10-20 முதலைகள், கொரக்கட்டைகள் கிடக்குது. ஒவ்வொன்றும் பிடிச்சதுன்னா அவ்வளோ வெளியே வர முடியாது. அதை தாண்டி வரணும் நீங்கள். அப்படி வந்தால் உங்களுக்கு அந்த 3 பரிசு அப்படின்னு சொன்னார் பாருங்க. சொன்ன சில நிமிடங்களில் நின்றுருந்தவங்க எல்லாமே காணாமல் போயிட்டாங்க. எல்லாம் ஓடி ஒதுங்கிட்டாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒருத்த மட்டும் குதிச்சிட்டான். உள்ள குதிச்சு அடித்து பிடிச்சி அந்த பக்கம் வந்துட்டான். அந்த பணக்காரருக்கு ஒரே சந்தோஷம். எத்தனை பேர் ஒதுங்கிட்டாங்க, நீ மட்டும் குதிச்சு இந்த கரையில் அந்த கரைக்கு வந்துட்டிய, முதலை கடி வாங்காமல் பெருமையாக இருக்குது. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? என் சொத்தில் பாதியா? அவன் வேண்டாம் அப்படின்ட்டான். என்னது, தங்கத்தில் பாதி வேணுமா? வேண்டாம் அப்படின்ட்டான். டேய், உனக்கு என்ன ஆச்சு? நல்ல தாவி வந்திருக்கிற. 3வது, என் மகளை கட்டிக்க, அழகாக இருக்கிறா பாரு, பச்சை கிளி போல. வேண்டாம் அப்படின்ட்டான். என்னடா, சொத்து வேணான்ட்ட, தங்கமும் வேணான்ட்ட, பெத்த மகளையும் வேணான்ட்ட, வேறு என்னதான் வேணும்? அவன் சொன்னான், என்னை யார் குளத்துக்குள்ளே யார் தள்ளி விட்டது அப்படின்னா. என்னை யார் குளத்துக்குள்ளே தள்ளி விட்டதுன்னு கேட்டான். அவனை விழலை, அவனை தள்ளி விட்டுட்டுருக்கிறான். இன்றைக்கி உதவி செய்கிறவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, உபத்திரம் பண்ணுறவங்க நிறைய ஆயிட்டாங்க. நம்ம பயன்படுத்தி தூக்கி எறிகிறவங்க நிறைய ஆயிட்டாங்க. தத்துவ ஞானி ஓஷோ சொல்லுவார், நிறையாக வைத்திருப்பவர்கள்
இன்னும் நிறையாக வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறார்கள். குறைவாக வைத்திருப்பவர்கள் தான் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அருமையான வார்த்தை. நிறையாக வைத்திருப்பவர்கள் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். குறைவாக வைத்திருப்பவர்கள் தான் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அது யாருக்காக கொடுத்தா? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். மடி நிறைய பொருள் இருக்கு, மன நிறைய இருள் இருக்கு. மடி நிறைய பொருள் இருக்கு, மன நிறைய இருள் இருக்கு. என்ன சாமியார் சினிமா பாட்டு பாட பார்க்குறீங்களா? தத்துவ பாடல், பொருத்தமான பாடல். செல்வர் விண்ணரசில் நுழைய முடியாது, ஒட்டகம் கூட அந்த ஊசின் காது நுழைந்து விடுமா. செல்வர் விண்ணரசில் நுழைய முடியாது. தப்பா எடுத்துக்க கூடாது. அப்போ பணக்காரருக்கு தப்பா? வளரணும், சேர்த்து வைக்கணும். அப்போ ஆண்டவரே அப்படி சொல்வா, செல்வர் விண்ணரசுக்கு நுழைய முடியாது, ஒட்டகம் கூட ஊசிக்காது நுழைந்து விடும், செல்வர் விண்ணரசு நுழைமையா ஆண்டவர் சொன்னார். எப்படிப்பட்ட செல்வர் சொல்கிறாரு? இப்போ ஒரு கணக்கெடுப்பு நான் சொன்னேன்னா உங்களுக்கு எஸ், என்னுடைய ஆண்டவர் சரியாக தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இந்தியாவில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. என்னென்ன கணக்கெடுப்பு? வளமையிலும் வாழ தெரியும், வறுமையிலும் வாழ தெரியும். அப்படி தானே? அப்படி இருந்தால் பரவாயில்ல. வளமையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, வறுமையிலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் ஒரு கணக்கெடுப்பு வரும். இன்றைய நாள் வரை எடுத்துருக்குறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க வளமையிலே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களாம் யார் யார் வாசிக்கிறேன் கேட்டுக்குங்க. புள்ளி விவரம்: அதானி, அம்பானி, பிர்லா, டாடா, ஐடிசி, இந்துஸ்தான் லிவர், தாப்பர். இந்தியாவில் இவங்க பெரிய பணக்காரங்க. நிறைய இருக்குது, இன்னும் நிறைய வேண்டும் என்று சொல்பவர்கள் இவங்களாம். இன்னொரு பக்கம் வறுமையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் யார் யாருன்னு பாருங்க. 25 கோடி மக்கள் வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. 22 கோடி மக்கள் நைட்டு உணவு சாப்பிடாமல் தூங்குறாங்களாம் இல்லாமல். 58% வீடுகளுக்கு மின்சாரம் கிடையாது. 38% வீடுகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடையாது. 40% பள்ளிக்கூடங்கள் கட்டடங்கள் மூடப்பட்டிருக்கிறது. 35% பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாராம். 36% குழந்தைகளுக்கு தொடக்க கல்வியே கிடையாது, படிப்பே கிடையாதான். 2.5 மில்லியன் மக்கள் வைட்டமின் குறைபாடால் இருக்கிறாங்களாம். கணக்கெடுப்பு. கடைசியாக பாருங்க, ஷாக் ஆவீங்க. உலகிலேயே கண் பார்வை இல்லாதோரின் பாதிப்போர் இந்தியாவில் தான் இருக்கிறாங்களாம், பாதி பேர். ஒரு கணக்கெடுப்பு. ஒரு பக்கம் வளமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பேர் சொன்னேன். இன்னொரு பக்கம் வறுமையில் மக்கள் பாருங்கள், நைட்டு சாப்பாடு இல்லாமல், நல்ல வீடு இல்லாமல், மின்சாரம் இல்லாமல், நல்ல குடித்தண்ணி இல்லாமல், வைட்டமின் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கல்வி அறிவு இல்லாமல் கொடுக்க மாட்டுறாங்க. அடுத்தது கண் பார்வை உள்ள பாதி பேர் இந்தியாவில் தான் இருக்கிறாங்களாம். நினச்சி பாருங்கள். நிறைய வச்சிருக்கவங்க மட்டும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தா இந்த குறைபாடுகள் இருக்குமா? இப்பேற்பட்ட பணக்காரர்களை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? விண்ணரசில் நீங்கள் நுழைவது கடினம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆண்டவர் எல்லாம் பணக்காரங்க சொல்லிட்டுன்னு சொல்லாதீங்க. எத்தனையோ பேர் தங்களோட உழைப்பால் வந்திருக்கிறீங்க, பெருமை பாராட்டணும், சந்தோஷப்படணும். கடினமான படிப்பால் எல்லாம் வந்திருக்கிறீங்க, பாராட்டணும். எத்தனையோ பணக்காரர்கள் ஏழை மக்களுக்கு கொடுக்குறாங்க, கண் கூட நாங்கள் பார்க்குறோம், தப்பாக சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொன்ன பணக்காரர்கள் என்பது நிறைய வைத்துக்கொண்டு இன்னும் வேண்டும் என்று பக்கத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளை பகிர்ந்து கொடுக்காமல் வாழ்ந்தோம் என்றால் அவர்கள் விண்ணரசு நுழைவது கடினம். ஒரு பணக்காரரும் அவர் வீட்டில் வேலை செஞ்ச தொழிலாளியும் செத்த பிறகு கடவுள்கிட்ட போனாங்க. யார் மோட்சத்துக்கு போக போகிறாங்க?
யார் போயிருப்பா? நீங்கள் சொல்லுங்களேன், கெஸ் பண்ணி. அதான் இல்லை. கடவுள் முன்னாடி நிற்கிறாங்க. கடவுள் வந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி தான். அந்த ஏழையை வந்து மோட்சத்துக்கு போ அப்படின்ட்டார், தொழிலாளியை. பணக்காரரை நரகத்துக்கு போ அப்படின்ட்டார். வழக்கமாக நடக்கிற கதை தான். உடனே பணக்காரர் கோபம் வந்துருச்சு. என்ன கடவுளே, இன்ஜஸ்டிஸ், என்ன அநீதி பண்ணியிருக்கிறீங்க? அவன் என் வீட்டு வேலைக்காரன், அவனுக்கு என்னென்ன செஞ்சுருக்குன்னு தெரியுமா? 3 வேளை சாப்பாடு போட்டிருக்கிறேன், துணி வாங்கி கொடுத்துருக்குறேன், மாதம் மாதம் காசு கொடுத்துருக்குறேன், அவன் குடும்பத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். அவனை மோட்சத்தை அனுப்பியிருக்கீங்க, என்னை போய் நரகத்துக்கு சப்போஸ் டு பி நான் அங்கே இருக்கணும், நான் தான் மோட்சத்துக்கு போகணும், அவன் தான் நரகத்துக்கு போகணும் அப்படின்னாரு. கடவுள் சொன்னாருங்க, வா. புத்தகத்தை புரட்டினார். ஒரே ஒரு இன்சிடெண்ட் மட்டும் சொல்கிறேன், இதுக்கு நீ பதில் சொல்லு. இன்சிடெண்ட், ஒரு நாள் நீயும் உன் தொழிலாளியும் நடந்து போய்கிட்டு இருந்தீங்க. அங்கே ஒரு வாயிலா ஜீவன் மாடு தாகத்தால் துடிச்சிக்கிட்டு கீழே கடந்தது. சரியா? தண்ணி குடிக்காமல். அப்போ நீ கண்டுக்காமல் போயிட்ட. ஆனால் இந்த தொழிலாளி, உன் தொழிலாளி பக்கத்தில் இருந்த அந்த குட்டையிலிருந்து தண்ணி அள்ளிக்கிட்டு வந்து அந்த மாட்டு மேலே தெளித்து, மாட்டு மூஞ்சில் தெளித்து, மாட்டுக்கு தண்ணி கொடுத்து அதை எழுப்பி விட்டு அனுப்பி விட்டான். வாயிலா ஜீவன் யார் செய்வாங்க? நம்ம தான் செய்யணும். அந்த உதவியை உன்னுடைய தொழிலாளி செஞ்சான். ஆகவே தான் நான் அவனை மோட்சத்துக்கு அனுப்பினேன், உன்னை நரகத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னாரு. அதுக்கு முதலாளி சொன்னார், பணக்காரர், தெரியுமா உங்களுக்கு தெரியுமா கடவுளே என்னது? அந்த குளத்தை வெட்டினதே நான் தான் அப்படின்னாரு. கடவுள் சொன்னார் சிரிச்சுக்கிட்டு, நல்லா தெரியுமா? எப்படி கடவுளே? அங்கே தான் பெரிய கல்வெட்டு வச்சிருக்கிறிய, இந்த குளத்தை வெட்டியவர் முருகானந்தம் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறிய, அதில் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஏன் என்னை மோட்சத்தை அனுப்பலை? அப்போ கடவுள் சொன்ன பாயிண்ட்டை பாருங்கள். நீ விளம்பரத்திற்காய் செய்தாய், அவன் தர்மத்திற்காக செய்தான். நீ விளம்பரத்திற்காக செய்தாய், அவன் தர்மத்திற்காக செய்தான். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நீதிமொழியில் ஆண்டவர் சொல்கிறார், ஏழை எளிய மக்கள் மீது இரக்கம் கொண்டு நீ உதவி செய்தால், கடன் கொடுத்தால், பகிர்ந்து கொடுத்தால், அதை நீ கடவுளுக்கே செய்கிறாய். கடவுள் என்ன செய்வாராம்? திருப்பி அதை 3 மடங்காக, 30 மடங்காக, 60 மடங்காக ஆசீர்வாதத்தை உனக்கே கொடுத்து விடுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கருத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. நீங்கள் நிறைய பேர் மாலை போடுறீங்க, பிரார்த்தனை வைக்கிறீங்க, விரதம் வைக்கிறீங்க. என்ன நினச்சிக்கிறீங்க? 4 பேர் ரோட்டில் இருப்பாங்க, ஒரு 10-20 ரூபா கொடுத்துட்டா, இல்லை சாப்பாடு போட்டால் என் விரதம் நிவர்த்தி ஆகிடும், ஆண்டு அள்ளி அள்ளி கொடுத்துடும். அப்படியா? இன்றைக்கி இருக்கிற உலகம், அவங்க தான் பணக்காரனாக இருக்கிறாங்க, தர்மம் வாங்குறாங்க. ஒரு சில பேர், எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, ஒரு சில பேர் முடியாமல் ஊனமுற்றோர், கை கால் இல்லாமல், கண்ணு தெரியாமல் வர, அந்த பார்த்து கொடுங்க. நான் எதுவோ எனக்கு தவறாக சொல்ல வரேன். ஒரு சில பேர் இன்றைக்கி கஞ்சா, நீங்கள் கொடுக்குற காசு வச்சு தண்ணி, இந்த நைட்டில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தீங்க ரோட்டில், நாங்களாம் பார்ப்போம். நீங்கள் கொடுத்துட்டு போயிடுவீங்க, இப்போ தூங்கிடுவீங்க. அதுக்கு பிறகு அந்த ஆட்கள் வாங்கி அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க பாருங்கள். அதுக்காக தான் அமலாசனத்தில் அங்கே ஏழைகளுக்காக உதவி உண்டி வச்சுருப்பாங்க. நம்ப மாட்டீங்க, உண்மையாக சொல்கிறேன். நான் ப்ராக்குரேட்டர், பொருளாளர் இந்த ஹவுஸுக்கு ஃபுல்லாக ஒவ்வொரு வாரமும் 50லேருந்து 60 பேர் வந்து இங்கே தர்மம் வாங்கிட்டு போகிறாங்க. எப்படிப்பட்ட மக்கள்? கை கால் இல்லாதவங்க, மருந்து மாத்திரை, எல்லோரும் கிடையாது, குடிகாரனு கிடையாது, சோம்பேறிகள் கிடையாது. இன்றைக்கி தர்மம் எடுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோம்பேறிங்க. நீங்கள் பார்த்துட்டு போங்களேன் கண்ணால், என்னடா சாமியார் எப்படி சொல்கிறாருன்னு. நானும் பாவப்படுவேன், ஆனால் ஆளை பார்த்து செய்வேன், அதே கோவப்படுவேன். இன்றைக்கி கைகள் நல்லா இருக்குது, வாட்ட சட்டமாக இருக்கிறான், ஹோட்டலில் போய் நல்லா சமைக்கிறான், ஆனால் போக மாட்டாங்க, வந்து உக்காந்துடுறாங்க. 3 வேளை நீ தர்மம் கொடுக்குறல்ல. அன்றைக்கி ஒருத்தர் கேட்குறாரு, 10 ராச்சியா நின்றுக்கிறேன்னு கேட்குறேன். கேட்டுக்கிட்டேன், ஒரு 10 நிமிஷம் கொடுங்க சாமி, சாப்பாடு ஒருத்தர் கொண்டு வராரு. நான் நினச்சேன் நம்மளும் சாப்பிட்டு போயிடலாமோ அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, நல்ல கைகள் உண்டு. ஆனால் இங்கே குருக்கள் வந்து பார்த்து பார்த்து ஏழை மக்களை பார்த்து கொடுக்குறாங்க. இதுதான் தர்மம் செய்தல். நம்ம ஒரு இதில் இன்டென்ஷன் இருக்கிறோம், எல்லோரும் ஏழை மக்கள் தாயா அப்படின்னு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க. நைட்டில் அவனை பண்ணுற அட்டகாசம் போலீஸார்கள் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. தர்மம் செய்யுங்க, அதே நேரத்தில் யார் எப்படின்னு பார்த்து செய்யுங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வது, பகிர்ந்து கொடுங்க, தாராளமாக கொடுங்க.
ஆண்டவர் திரும்பி அந்த ஆசீர்வாதமாக உங்கள் குடும்பத்துக்கு உங்களுக்கு கொடுத்து விடுவார். இந்த பாடத்தை உள்வாங்கிக் கொள்வோம். நம்ம பக்கத்தில் எத்தனையோ சகோதரி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது உதவி செய்யுங்க, கடன் கொடுங்க. அது யார் கொடுத்த மாதிரி? கடவுள் கொடுத்த மாதிரி. கடவுள் என்ன செய்வாராம்? ஆசீர்வாதமாக அதை திருப்பி உங்களுக்கு கொடுத்து விடுவார். ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா மது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓர் அளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடனும் வாழவும் அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி பாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடனும் உமது பிரசனத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரை வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளோடு கெவின் லின்கன் வேலை கிடைக்கவும், கெவின் குடும்பத்திற்கு குழந்தை வரம் கிடைக்க வேண்டியும், அழகு புஷ்பம் பீட்டர் குடும்ப நன்றி பலியாக, மைக்கேல் ராஜ் ஜெஸ்லி குடும்ப நன்றி பலியாக, குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மகள் திருமணம் விரைவில் நடைபெறவும், நல்ல வரன் கிடைக்கவும், சந்திரசேகரன் மேரி குடும்பத்தில் குடும்பம் நன்றி பலியாக, கடன் பிரச்சனை தீரவும், ஜேக்கப் மோனிகா ஈனியன் ரொசாரியோ கல்வி ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், அருள் பாலாஜி கிறிஸ்டினா சாரல் அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகள் நன்றி பலியாக ஒப்புக்கொடுத்து வைக்கிறார்கள். உருவில்லா என்னை கருவாக்கினே, கரையில்லா கருணையால் எமை மாற்றினே. உருவில்லா என்னை கருவாக்கினே, கரையில்லா கருணையால் எமை மாற்றினே. உமக்கெந்த நன்றே போதும் என்று அனைத்தையும் எனக்காய் கொடுத்து விட்டீர். உமக்கெந்த நன்றே போதும்
அனைத்தையும் எனக்காய் கொடுத்து விட்டீர். இறைவா நினைந்தே நன்றிகள் நவிந்தே உந்தன் பிள்ளையாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாரின் நவநாளிலே உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றே. அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றே. அவருடைய படிப்பினையால் எங்களை பயிற்றுவிக்கின்றே. அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றே. ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியானவர் என்று உம் பக்தர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். விசேஷ விதமாக இன்று திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற எல்லா இறை பிள்ளைகளையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் இன்று திருப்பலி கருத்துகளாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அனைத்து கருத்துக்களையும் ஆசீர்வதித்து உமது சித்தமானால் உமது விருப்பமானால் அதை நிறைவேற்றி தருவீராக. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக. தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்ற அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக. நீடிய ஆயுளை கொடுப்பீராக, உடல் சுகத்தை கொடுப்பீராக, குடும்பத்திற்கு அமைதி கொடுப்பீராக. இதோ எத்தனையோ பேர் இங்கே மனபாரத்தால் உடல் பாரத்தால் இங்கே வந்திருக்கிறோம். நீர் மருத்துவருக்கு மேலான மருத்துவர். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நாங்கள் பூரண உடல் சுகம் பெறுவோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், கோடி அற்புதர் அந்தோணியார், புனித தந்தை பியோ, அசிசியார், கிளாரம்மா, இறையடியார் தந்தை ஜான் பீட்டர் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களை வாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுந்து நின்று கரங்களை விரித்து இறைமகன் இயேசு போதித்தவாறு அவரது அருளையும் ஆசிரியரையும் வேண்டி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் சீடர்களை பார்த்து சொன்னீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் ஏறெடுத்து பார்க்காமல் நாங்கள் ஒவ்வொருவரும் கொண்டிருக்கின்ற ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு, எங்கள் குடும்பத்தாருக்கு, எங்கள் அருகாமையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு இன்றைய நாளில் எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கின்ற அத்துணை மக்களுக்கும் சமாதானம், ஒற்றுமை, நோயற்ற வாழ்வை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். ஏன் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. செயல்பாடுவோம். ஏன் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. இதோ எப்பொழுதும் நமது நினப்பாவே இருக்கின்ற அன்பு தெய்வம் நமது பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். தெய்வத்தின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கின்றவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர் மட்டும் இந்த திருவிருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் மற்ற திருச்சபை சார்ந்தவர்கள் இந்த விருந்தில் பங்கெடுக்க வேண்டாம். அருட்சகோதரிகள் இருந்தால் தீவி நற்கனை வழங்க வந்து உதவி செய்யலாம். தேவா தேவா எந்தன் நாவிலாடும் பாடலாகவா தேவா தேவா
நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊட்டாகிய இறைவா, அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவழி போல் காத்து வரும் உமது பேருபத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவர் சாதங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவத்திற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்பொழுது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோனியார் அன்பு பக்தர்களே, இன்றைய இந்த 3வது செவ்வாய்க்கிழமை நவநாள் திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற அனைத்து விசுவாசிகளையும் பக்தர்களையும் அன்போடு வருக வருக என்று வாழ்த்தி பாராட்டுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய பிற்பகலிலே பெதஸ்தா சித்த மருத்துவமனையிலிருந்து இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் நடைபெறும். டாக்டர் கின்ஸ்லி அவருடைய குழுவினரோடு கடந்த மாதம் நடந்தது போல இன்றைய பிற்பகல் நடைபெறும் என அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் இறைவழியர் தந்தை ஜான் பீட்டர்ஸ் அவரினாகிய அவருடைய கல்லறையிலே ஜெப குழுவினர்கள் ஜெபம் செய்கிறார்கள். அதற்கு உதவியாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் சரியாக 12 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும் நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். இன்று குருமானவர் நிதி மற்றும் அனைத்து நன்கொடைகளையும் வழங்கி வருகின்ற அனைத்து உபகாரிகளுக்கும் நன்றியோடும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய தோழமையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கடந்த வாரமும் இந்த வாரமும் கொடுத்த நன்கொடையாளர்கள் காட்டூரை சார்ந்த மிஸ்டர் ஜோசப் இருதுயராஜ், புத்தூர் டேவிட் ஃபில்டா, துறையூர் புஷ்பா, துட்டியம் முகிலன், ஜோன் எழில் திருச்சியை சார்ந்தவர், டெய்சி திருச்சி, பால் ஜேக்கம் ஸ்ரீரங்கம், லூயிஸ் கஸ்பார் அரியமங்கலம், சாந்தி கருமண்டபம், நெப்போலியன் திருச்சி, ரோசி திருச்சி, ஏ ராஜா திருச்சி குட்டப்பட்டு, கப்ரியேல் டிவிஎஸ் டோல்கேட், ஆண்டனி ராஜ், பிரான்சிஸ் என்கிற ஜான்சி சுப்பிரமணியபுரம், ஜான் அலெக்ஸ் வரகநேரி, ஆலோசனை மேரி கொன்னைக்குடி, புஷ்பராஜ் நவலூர், புஷ்பராஜ் திருச்சி, மரியா ஆனந்தம் செம்பியக்குடி, நிர்மல் திருச்சி, ஜோசப் ஜெயராஜ் பச்சாம்பேட்டை, மாதா ஜுவல்லரி திருச்சி, பக்கேத்தம்மாள் பெட்டவாய்த்தலை, இவர்களை நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுவோம். வேண்டுதல் அப்பம் வழங்கியவர்கள் லால்குடி மசால் ஆட்டோ ஸ்டோர்ஸ், பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், லால்குடி ஜாய் பேட்ரிக், தஞ்சாவூர் போர்ஷியா மனோகர், புனல்வாசல் அருள்தாஸ், இவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் வேண்டுதல் அப்பம் தருகின்றவர்கள் வாலண்டியர்ஸ் வருவார்கள். வாலண்டியர்ஸ் உங்களுக்கு கொடுப்பார்கள். ஆகவே பின்னாடி இருக்கிறவங்க செய்து எழுந்து நீங்கள் வாங்க வேண்டாம், அமர்ந்தவாறே வாங்கி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலுமாக ஒரு சின்ன அறிவிப்பு நாங்கள் பார்த்துருக்கோம். நம்ம அந்தோனியாருடைய அந்த கெபியில் இருக்க கண்ணாடியில் மெழுகுவத்தியில் எழுதுகிறீர்கள், அதை எழுத வேண்டாம், தயவுசெய்து தவிருங்கள். நீங்கள் மெழுகுவத்தி நீங்கள் வந்து ஸ்டாண்டில் படுத்தி வைக்கலாம், வேண்டுதல் செய்யலாம்.
எழுதி வைப்பது துடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து அந்த எழுதுவதை தவிர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருப்பலி முடிந்தவுடன் இந்த வேண்டுதல் உணவு தருகிறவர்கள் கடைசியில் கொண்டு போய் வரிசை கிரமமாக கொடுத்து உதவுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, அருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒன்றித்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயுற்றோருக்கான சிறப்பு மன்றாட்டு. எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத்தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே, இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானம் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்கள் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகள், கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடு எங்களை தாக்கும் இடமிருந்து வழி தவற விடாதையும். பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்த பொழுது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கு நற்சுகம் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனை வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் உமது அடியாறுகளையும் கண்ணோக்கி அருளும். எங்கள் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தின் நித்தியத்திற்கு பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை எங்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவராக மாற்றும். எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள் உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களோடு இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக.
நாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கருத்திலிருந்து பாக்கிய பெற்று பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையும் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவு அற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய திரு ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சென்று வாருங்கள், திருநிகழ்வு நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்பார்களே, அபிஷேக எண்ணெயை பெற வருகின்ற வரிசையாக வாங்க. கூட்டமாக வந்தால் திரும்பி போகிறதுக்கு வழி இருக்காது. இரண்டு பேராக வாங்க. ஒவ்வொரு அந்த வழியிலையுமே ரெண்டு பேராக நின்றீங்கன்னாவே ஈஸியாக நீங்கள் அபிஷேக எண்ணெய் பெற்று செல்ல முடியும். தயவுசெய்து முன்னடிச்சுட்டு வராதிங்க, அப்புறம் இங்கே எல்லாம் சண்டை போடுறீங்க. தயவுசெய்து சண்டை போடாதீங்க. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே.
மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென்.